இப்போ முத்து படத்திலேயே விடுகதையா இந்த வாழ்க்கைன்னு ஒரு அந்த சிச்சுவேஷன் வருதுல்ல. அது வந்து ஒரு கமல் படத்துல போகுமா? வேற மாரி போகும். அது வேற மாரி ஃபீல் ஆகும். கமல் சார் படத்துல. விடுகதையா அந்த பாட்டுன்னு இல்ல. ஆக்சுவலா விடுகதையா வந்து அது அந்த பாட்டினுடைய இதுக்கு வந்து என்ன மாரி போடுறது அப்படின்னு ரகுமான் கேட்டுட்டு இருந்தாப்புல. சார் நான் வந்து ஒண்ணு உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது கர்ணன். அந்த பாட்ட பாடுனேன். என்னென்ன ஓகே. மறுநாள் போனா, அதில நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சரணத்தில இந்த பேஸ் தெரியும். அதே ராகம் எடுத்துக்கிட்டாரு. அந்த ராகம் எடுத்துக்கிட்டு ஒரு விடுகதையான வேற மாரி ஆரம்பிச்சாலும், நடுவுல தாய்க்கு நீ மகன் இல்லை, அந்த இடம்லாம் வந்து அப்படியே சரணத்தில வரும். அந்த அந்த ராகம் அப்படியே எடுத்தனால உங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன். பட் இப்படி ஒரு சிச்சுவேஷன் கமல் சாருக்கு வரணும் அப்படின்னா, கமல் சார் இதுக்கு வேற மாரி ஒரு சாங் போடுவோம். அவரு நான் இந்த மாரி நடந்து போறது வேண்டாம். வேற மாரி ஃபீல் பண்றேன் நானு அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாமே அவங்கவங்க அந்த அவங்க இமேஜ வந்து வேற அவங்களுக்குள்ளேயே ஒண்ணு தோணும் சார். அதான் அந்த இமேஜ் என்னங்கிறத அதான் மாஸ் ட்ரைங் டு ஆஸ்க் யூ. அதான் அந்த இமேஜ்ன்றது மாஸ்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. ஆமா சார். அதுல ரஜினிகாந்துக்கு ஒரு மாஸ் இருக்கு. விஜயகாந்துக்கு ஒரு மாஸ் இருக்கு. அந்த மாதிரி வெவ்வேறு ஆக்டர். ஸோ ரஜினினா அப்படி என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்கா நீங்க பாக்குறீங்க? ரஜினி சாருக்கு என்னன்னா, அவர் மேல ஒரு சிம்பத்தி கொண்டாந்துட்டு, அதுக்கப்புறம் அதனால அப்படி எழுந்துக்கிறார் அப்படின்னும்போது, ஆடியன்ஸ் வந்து எழுந்துக்கடா, அட்றா அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இவர் வந்து எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும், நீ உன்னை வருத்திக்கிட்டாலும் நீ அவனை சாவடிடா அப்படின்ற மாரி ஒரு இமேஜ் இவர் கமல் சாருக்கு. எல்லாமே டிஃப்ரெண்ட். உன்னை வருத்திக்கிட்டாவது நீ இதை பண்ணுன்ட்டு.